அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம வந்து ஏற்கனவே ஸ்வர் பார்த்துட்டோம், வவல்ஸ் உயிரெழுத்துக்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கான்சனன்ட்ஸ் பார்க்க போகிறோம், அதாவது வெஞ்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மெய்யெழுத்துக்கள். இது வந்து 33 + 4 அப்படின்ற இதில் இருக்குது. 33 வந்து நம்ம காமனாக எப்பயுமே யூஸ் பண்ணுறது. 4 எழுத்துக்கள் வந்து கம்பைன்டு கான்சனன்ட்ஸ், அதாவது 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு எழுத்துக்களாக திரிஞ்சு வந்திருக்க கம்பைன்டு கான்சனன்ட்ஸ். இது வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ 33 கான்சனன்ட்ஸை வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம தமிழில் எப்பயுமே காஞா சாஞா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் ஹிந்தியில் வந்து இப்போ கானாலே அதுக்கு வந்து அந்த மாத்திரை அளவை பொறுத்து சவுண்டு வந்து க க க அப்படின்னு வந்து வேறுபடும். இந்த காவே 4 விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து க, இதுதான் ஃபஸ்ட் லெட்டர் க. இது வந்து க, ஹச் வந்து அழுத்தி சொல்லணும். அந்த மாதிரி சொல்லும் போது கையை வந்து வாய்க்கிட்ட வச்சோம்னா இந்த காற்று வந்து நம்ம கையில் பாம்பில் படுறது வந்து தெரியணும். க அப்படின்னு சவுண்டு வரணும். இது வந்து க, இது க, இது அங்கு அங்கு. க க க க அங்கு. ச ச ஜ ஜ ஞ. ட த ட த ந. ட த ட த ந. ப ப, இதை ப அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃப அப்படின்னு சொல்லுவாங்க. ப ப ஃப ப ப ம. ய ர ல வ. ஷ ஷ ச ஹ ஹ. இது வந்து இந்த 33 கான்சனன்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த கம்பைன்டு கான்சனன்ட்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. அது 4 இருக்குது. இது ஷ்ர ஷ்ர. இது வந்து ஷ, காவும் வந்து ஷாவும் சேர்ந்தது க்ஷ. நம்ம வந்து கே சைலண்ட் க்ஷ அப்படின்னு சொல்லுவோம். இது த்ரா. இது ஞா, இன்னு ப்ளஸ் ஞா ஞா. இவர் தான் 4 கம்பைன் கான்சனன்ட்ஸ் ப்ளஸ் 33 கான்சனன்ட்ஸ் சேர்ந்து வெஞ்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, மெய்யெழுத்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.